ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அண்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு 6 months ஆக போகுதுங்க. ஸோ அதுக்கான ரீசன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. என்ன நடந்துச்சு நமக்கு அண்ட் எதனால் நம்ம வீடியோ போடல அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்லாங்க. சின்ன ஆக்சிடெண்ட்டாக சின்னதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசு இல்லை, ரொம்ப பெருசுன்னே சொல்லாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நமக்கு ஏற்பட்டுட்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months நம்மளால் வண்டி ஓட்ட முடியாத நிலமையில் நம்ம இருந்தோம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா we are getting healed. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம ஹீல் ஆகிட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா வண்டியே நான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வண்டி எடுக்கிறேன் வெளியே. நம்ம சரி ஓட்டி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எட்டு வந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து சங்கரங்கோயில் நான் போய்கிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூஸ்க்காக நான் போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சங்கர கோயிலுக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி ஒரு ஷார்ப் டர்னு. நான் ஒரு 80 to 85, ஸோ 90 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருந்தேன். நம்ம அந்த ரோட்டில் அவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம் சொல்லி தாங்க போய்கிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா அந்த டேர்ன் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப் டேர்னாக இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் நம்மளால் திரும்ப முடியும் தெரியும் நமக்கு, அதனால் திரும்பினங்க. பட் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பம்ப். ஸோ அந்த பம்பில் வந்துட்டேன். அதனால பார்த்திங்கன்னா ஐ வென்ட் ஃப்ளையிங். அதாவது அந்த பம்பில் உள்ளே மாட்டினோடனே வண்டியை தூக்கி எரிஞ்சிச்சிங்க ஃப்ரண்ட்டில். பட் பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்படியே உருண்டு போகுது. ஐ கேன் ஃபீல் தட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 feet, ஸோ 15 feet அந்த ரேஞ்சில் நான் ஹைட்டில் என்னை தூக்கி எரிஞ்சிச்சிங்க. ஸோ ஐ லேண்டட். அதாவது நான் அப்படியே பறந்து போய் எதில் லேண்ட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு கையில் லேண்ட் ஆகலாம் நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஹெட்டில் லேண்ட் ஆகிட்டேன். இந்த சைடில் லேண்ட் ஆச்சுங்க. நம்ம எம்டி ஹெல்மெட், ஸோ அதில் அதுதான் போட்டு போயிருந்தோம். சரியான அடி. ஸோ 2வது டைம் நான் அப்படி உருண்டு இன்னொருத்தர பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையை நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் கீழே ஊனிட்டேங்க. ஸோ அந்த ஊனதுனால பார்த்தீங்கன்னா ஐ காட் போத் ஹேண்ட்ஸ் ஃப்ராக்சர்ட். ஸோ அப்படி சொல்லலாம், 2 கையிலையுமே ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டு. அதனால் நான் ஹெல்மெட் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா எம்டி ஹெல்மெட். நான் இதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடெக்ஸையோ, ஸோ ரைடெக்ஸ் கூட நான் தப்பாக சொல்ல முடியாது, வேகா இல்லை நார்மலான 500 ஹெல்மெட்டை நான் போட்டு போயிருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்கல் நிச்சயம் ஓப்பன் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியான இம்பாக்ட்டுங்க. அடித்த உடனே நான் 2வது அடி நமக்கு ஹெல்மெட்டில் பட்டுற மறுபடியும் பட்டுச்சு அப்படின்னா ஹெட் இன்ஜுரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கையை டக்குன்னு உள்ளே ஊனிட்டேன். ஸோ கை ஊன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சைடில் கையும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை. பிகாஸ் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம், நிறைய தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 1200 kilometers 1300 kilometers கூட ஓட்டியிருக்கிறோங்க. சென்னையிலேருந்து அப்படியே ரிட்டர்ன் அப்படிலாம் ஓட்டியிருக்கிறோம். பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஆகலை. பட் இந்த சங்கரங்கோயில், அதாவது நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 kilometersக்குள்ளே தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா 30 kilometers தானே போகிறோம் அப்படிங்கிறது காரணத்தில் நான் ஜாக்கெட் க்ளவுஸ் எதுவுமே போடாமல் இருந்தேன். பட் ஜாக்கெட் க்ளவுஸ்லாம் போட்டோன்னா தப்பிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட்ஸ் ட்ரிக்கி கொஸ்டின். ஏன் அப்படின்னா ஃப்ராக்சர்ஸுங்கிறது இந்த ஜாக்கெட்ஸ் அண்ட் க்ளவுஸில் நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸ்க்ராச்சஸ் காப்பாற்றலாம். பட் நான் ஸ்க்ராச்சஸ் பார்த்திங்கன்னா ஹெவியான ஸ்க்ராச்சஸ் ஆல் ஓவர் மை பாடி. ஸோ எல்லாமே, அதாவது செஸ்ட்டு கையிலலாம் பார்த்திங்கன்னா கிழிச்சு எடுத்துடுச்சு முட்டிலலாம். ஸோ தட் நான் அந்த இடத்துல விழுந்தவொடனே ஸோ வாட் டு டூ அப்படின்னு தான் என்னோட இருந்துச்சு. பட் எனக்கு ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பேட்ரோல் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடியே ஒரு வேகனார் கார் வந்துச்சு. ஸோ அவங்க தான் இறங்கின உடனே எதுவுமே கேட்கல, எனக்கு தண்ணி குடிக்க தண்ணி டக்குன்னு கொண்டாங்க. அண்டு 108 கால் பண்ணாங்க. அதுக்குள்ளே பேட்ரோல், போலீஸ் பேட்ரோல் வந்ததுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேட்ரோலில் 108 கால் பண்ணி அவங்க உடனே வர வச்சாங்க 108. ஸோ அதில் தான் நம்ம போக வேண்டியதாக. பிகாஸ் பைக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக டேமேஜ்டு. கிட்டத்தட்ட டேங்க் பாதி வரைக்கும் வண்டியில் எதுவுமே கிடையாது, டோட்டலாக டேமேஜ். பிகாஸ் நான் பறக்கும் போதே என்னால் கீழே பார்க்க முடிஞ்சது, வண்டியை அப்படி உருண்டு போகுது. முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி நான் ஆக்சுவலி நான் பறக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லோ மோஷன் எல்லாமே நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. பட் நான் கீழே லேண்ட் ஆனது தான் ஓகே, நம்ம நல்ல ஸ்பீடில் போயிருக்கோம். கீழே சரியான அடி நினச்சிட்டேங்க. பட் வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ்னால வண்டியை நான் தூக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. ஸோ அவங்க இன்னொரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க பைக்கில் வரும்போது டக்குன்னு பார்த்த உடனே நிப்பாட்டி என் பைக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் எனக்கு போக சொல்லிட்டாங்க. பிகாஸ் எனக்கு சரியான அடி. ஐ வாஸ் ப்ளீடிங், நல்லா ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி சங்கரங்கோயில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு, பிகாஸ் இது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் திருநெல்வேலி கொண்டு போயிருங்க, மெயின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க அப்படி சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க.
ஸோ அந்த தனியாக வச்சிடலாம். பிகாஸ் நம்மளை பற்றி பேசாமல் பைக்கை பற்றி பேசலாங்க. பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் அதாவது வந்து வண்டி வந்து 360 டிகிரியில் அடி வாங்குச்சுங்க. எல்லா சைடுமே அடி. அதாவது டேங்க் வந்து ஃபுல்லாகவே டென்டட், உடஞ்சி ஒரு சைட்லலாம் உடஞ்சி நின்றுச்சுங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேண்டில் பார் வேறு வாங்கி போடணும், ட்ராக் பார், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹேண்டில் பார் வந்து சரியான வெயிட்டு அண்ட் அதை வளைச்சாலும் வளைய முடியாத அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அடித்த அடியில் அப்படி ட்விஸ்ட் ஆகி நின்றுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடில் உள்ள சஸ்பென்ஷன் ஃபுல்லாகவே டேமேஜ், ஸோ அந்த டியூப்பே ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே உள்ள போல்ட்டு, ஹேண்டில் பார் மாற்றக்கூடிய அந்த மவுண்ட்டு எல்லாமே உடஞ்சிருச்சுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரைசர் வேறு போடணும், அந்த ரைசர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, சல்லியாக நொறுங்கிடுச்சு. அண்ட் நம்மளால் வந்து இந்த பைக்கை சரி பண்ணுறதுக்கு கூட வீடியோ கூட நம்மளால் எடுக்க முடியாத ஆயிடுச்சுங்க. ஸோ நான் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன்லாம் இருக்குல்ல, இந்த போல்ட் மேலே உள்ள போல்ட் இருக்குது, அந்த போல்ட்டே இல்லாத அளவுக்கு வந்து தேய்ச்சிட்டு போயிடுச்சுங்க. அவ்வளோ தூரம் தேய்ச்சி இழுத்துட்டு போனதுனால அந்த போல்ட்டு புதுசாக மாற்ற வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கூலர் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம ரேடியேட்டர்லேருந்து கீழே வந்து ஆயில் கூலிங் போகும், அந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இது எப்படி டேமேஜ் ஆகிடுச்சுனே தெரியல எனக்கு. அடிப்பட்டால் உடஞ்சிருக்கணும், பட் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி நிற்கிதுங்க. நான் சொன்ன மாதிரி 360 அடி வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட்லேயுமே சரியான அடிங்க. அண்ட் நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேங்க் மட்டும் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டணும், எல்லாம் ஓட்டணுங்க. பிகாஸ் டேங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே நொறுங்கிடுச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பார் அடியில் உள்ள பிளேட், ஸோ அந்த பிளேட்டு நம்ம மாற்றிருக்கோம், மேலே ஹோல்டர் எல்லாமே மாற்றிருக்கோம். அண்ட் ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி குறியீது போட்டிருந்தோங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய இன்டர்செப்டர் குறியீதே போட்டோம். பிகாஸ் ஜிடி குறியீது கிடைக்கல, நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். அண்ட் உள்ள ஸ்ப்ரிங்ஸ் இந்த இதெல்லாம் எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கலங்க. ஸோ அந்த ஒன்றே இன்னும் ஒவ்வொன்றா மாற்றணும். அண்ட் ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து காணாமல் போகிற அளவுக்கு உடஞ்சிச்சிங்க. ஸோ தட் 4 ஃபுட் ரெஸ்ட்டு அந்த எல்லா பக்கிள் எல்லாமே சேர்த்து தான் மாட்டியிருக்கிறோம். எக்ஸாஸ்ட்டு எல்லாமே ஓஞ்சிருச்சுங்க. எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கோங்க இப்போதைக்கு. அண்டு ஜிடி இல்லை இன்டர்செப்டர் ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெவியான ஸ்க்ராச்சஸ் 2 எக்ஸாஸ்ட்லேயுமே இருக்குது. பட் எக்ஸாஸ்ட் நம்ம போய் ஷோரூமில் கேட்டோம்னா பில்லு பெருசாக போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. டென்ட் எதுவுமே ஆகலை, ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் வந்து எக்ஸாஸ்ட்டில் ஆகிருக்கு. பட் மித்த இடத்துலலாம் தான் உடஞ்சிருக்குதுங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட்டில் கிராக் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெட் ரோஸ்டர் அப்டேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜிடி குறியீது மேலே வைக்கணும். பட் அது வந்து எனக்கு டேங்கே உடஞ்சி போச்சு. ஸோ ஆயில் டேங்க்கும் நம்ம புதுசாக வாங்க வேண்டியதாக போச்சுங்க. மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா ஜிடி குறிய ஃபுட்ரஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா மேலே வைக்கலாம். பட் நம்ம கீழே வச்சுருக்கோம், ஏன் அப்படின்னா இன்டர்செப்டர் குறிய ஃபுட்ரஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மாத்திர வரைக்கும் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். பிகாஸ் மேலே உள்ளது நம்மளால் கழட்டவே முடியல. பிகாஸ் அப்படி இறுகி போய் இருக்குதுங்க உள்ள. நான் கழட்ட நிறைய ட்ரை பண்ணோம், இல்லை. அண்ட் இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மைனர் கிராக் விழுந்திருக்கு இந்த இடத்துல மட்டும். பட் அது இன்ஜினுக்குள்ளே டேமேஜாக இல்லைங்க. ஸோ அந்த இடம் மட்டும் உடஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராஷ் கார்டு போட்டதுனால மட்டும் தப்பிச்சோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினில் கீழே மட்டும் லைட்டாக ஒரே ஒரு இடத்துல பெயிண்ட்டு மட்டும் தான் விட்டுருக்கு. இது தொடச்சாக போயிருங்க. நம்ம அந்த கிராஷ் கார்டு மட்டும் போடல அப்படின்னா வந்து ஃபுல் வெஹிக்கிளுமே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ ரியர் எண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கிராப் ரெயில் வந்து எவ்வளோ தூரம் சைடில் போயிருக்குன்னு. அவ்வளோ தூரத்துக்கு ஹெவியான இம்பேக்ட் அந்த கிராப் ரெயில் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுங்க காட்டுறேன் கரெக்டாக இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல தான் இம்பேக்டே ஆச்சு ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இவ்வளோ அடிபட்டுருச்சுன்னா வண்டி எப்படி உருண்டு போயிருக்குன்னு சொல்லுது. நம்ம டேங்கை பாருங்கள். பட் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வந்து எனக்கு வருத்தம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் நம்மளோட கலரில் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நடந்த டென்ட்டு அதுக்கப்புறம் உடஞ்சது எல்லாமே வந்து நமக்கு விசிபிளாக மார்க்ஸ் இருக்குங்க. நான் வந்து ஆக்சுவலி நியூ டேங்க் வாங்கலாம் பார்த்தேன். நியூ டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14,000 to 18,000 ஆகுது. ஸோ அதனால் ஓகே நம்ம 14,000 to 18,000 ஆகுது அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு செலவழிக்க வேண்டாம், நம்ம ரீபெயிண்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நீ ஏன்ட்டே கொடுக்க, நான் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க. நமக்கு வந்து அந்த பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரஃப்பாக இருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம 2 எம்பளமும் வாங்கி ஒட்டியிருந்தோம். வர வெளில பார்த்திங்கன்னா ஒரு எம்பளம் எங்கேயோ விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சுனே தெரில. பட்டு பெயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். பிகாஸ் ரொம்பவே ரஃப்பாக இருக்குது பெயிண்ட்டு. அண்ட் நம்ம டென்ட் பண்ணது அடித்தது எல்லாமே நீட்டாக தெரியுதுங்க. சீட்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிழிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம புதுசாக வந்து சீட் கவர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். சீட்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6,000 சம்திங் வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த சைட் டியூப் வந்து புதுசாகவே மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னா வந்து ஃபுல் டேமேஜ்டு. இந்த டியூப் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நொறுங்கி போய் இருந்துச்சு. ஸோ தட் டியூப் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டியூப் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள போல்ட், ஸோ சொல்லியிருந்தேன்னா போல்ட்டு அது வந்து 1 வாங்கலாம்னு பார்த்தேன். பட் 2மே நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2த்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த போல்ட்டு. ஸோ அந்த போல்ட் இருக்கா, இது பார்த்திங்கன்னா 2மே சேஞ்ச் பண்ணிட்டோம்.
மாட்டுறது கொஞ்சம் இதாக மாட்டிட்டாங்க, அதனால் வந்து வேறு வழி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் திங் மேலே சுவிச்சஸ்க்கு போகலாம். இந்த லிவர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு காணாமல் போயிடுச்சு, அந்தளவுக்கு வளைஞ்சு போயிருந்துச்சிங்க. ஸோ அதை வந்து நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து ஆயில் டேங்க், இதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இது போய் கேட்டோம்னா ஒரு பெரிய பில்லு, ஒரு 6800 மட்டும் தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தபடி வந்து வேண்டாம் சொல்லிட்டோம். இந்த டாப் லைட் நான் சொல்லி இந்த மாதிரி டாப் லைட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். பிகாஸ் சரியான டேமேஜ், அதுவும் உடஞ்சிருந்துச்சிங்க. ஏன்னா உள்ளே ஒரு போல்ட் வரும், அந்த போல்ட்டே வளைஞ்சி போய் உள்ளே உடஞ்சி நின்றுச்சு, அதை நம்மளால் எடுக்கவும் முடியல. ஸோ தட் ஓகே நம்ம வந்து அதை எடுக்க வேணால் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிட்டோங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பார் ஹோல்டர்ஸ், ஸோ இந்த ஹோல்டர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூ அப்டேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஓல்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரைசர் போட்டு நம்ம மாட்டியிருந்தோங்க. ஸோ அதனால் வந்து வேணாம், ரைசர் உடஞ்சிட்டு அந்த ரைசரும் நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல, அதனால் ஸ்டாக்கே போயிடலாம், ஸ்டாக் பண்ணிட்டோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்டில் உள்ள 2மே வந்து காலி ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. பட் அப்படியே தான் இருந்துச்சு, அதிலே தான் இருந்துச்சு, உடஞ்சி போய் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லி 2 இண்டிகேட்டருமே சேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள 2மே சேஞ்ச் பண்ணிட்டோம். ரியரில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்டிக்கர் பண்ணி மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. அது இன்கேஸ் வந்து நம்ம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் தப்பிச்சிருச்சு, தேங்க் காட். பிகாஸ் ஹெட்லைட் மட்டுமே கிட்டத்தட்ட 3K வந்துச்சு. அண்ட் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டேமேஜ், 2 சுவிச்சஸுமே டேமேஜ். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா, இது இன்னும் சேஞ்ச் பண்ணலைங்க. ஆக்சுவலி இதை கவனிக்கவே இல்லை, இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் கவனிக்கிறேன் இந்த இடத்துல டேமேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி. இது ஃப்ரண்ட் நம்ம கிளச்சோட யோக் மட்டும் தான், ஸோ அது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிரர்ஸும் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டதுனால வந்து மிரர்ஸும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். பார் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிளாக் போட்டிருந்தேன். ஸோ அந்த பிளாக்கு போய் நான் கேட்டேன், பிளாக் அந்த பார் அண்ட் மட்டும் 1200 சார் நீங்களே வச்சுக்கோங்க, நான் வந்து கிளாசிக் குறியதே போட்டேன் சார், கிளாசிக் குறியது போட்டுட்டோம். அண்ட் சுவிச்சஸ் வந்து ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சி, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். கிரிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேஞ்சிருந்துச்சிங்க, அதனால் கிரிப்ஸும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லி கிரிப்பையும் மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 to 90% எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிளச்சு, லிவர், பிரேக் லிவர், ஸ்பீடோமீட்டர். ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பியூர் நியூ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஓடி இருக்குது, 134 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆக்சுவலி நான் வாங்கும் போதே வந்து செக் பண்ணி வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடையில் நம்ம தெரிஞ்ச கடையிலையும் கொடுத்து கொஞ்சம் கிலோமீட்டரும் ஓட்டி பாருங்கள் ப்ரோ, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னேன். கிட்டத்தட்ட அவங்க 80-85 கிட்ட ஓட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க. சும்மா வண்டி ஓட்டி பார்க்கணுங்கிறதுக்காக ஓட்டிகிட்டு வந்தவங்க. ஸோ நம்மளோட வெஹிக்கிளில் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் எண்டு ஃபுல்லாகவே எக்ஸப்ட் ஹெட்லைட்டு. ஸோ ஹெட்லைட் மட்டும்தாங்க நம்ம மாற்றலை, பிகாஸ் ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா 3K கிட்ட வந்துச்சு, அதனால் அதை மட்டும் விட்டுட்டோங்க. சைட் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அது மேட்ரு கிடையாதுங்க. நிச்சயமே வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நம்மளோட பைக்கில் வந்து என்னென்ன டேமேஜஸ் ஏற்பட்டுருந்துச்சு அண்ட் அந்த ஆக்சிடென்ட்னால என்னென்ன நடந்துச்சு அண்ட் அதுக்கு எப்படி என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நிச்சயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அண்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓன் பண்ணுறதுனால வந்து என்னென்ன பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஃபியூல் எக்கனாமிங்கிறது அதுவும் நம்ம வந்து பழைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்ஸ், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வெஹிக்கிளில் வரும் அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி நிச்சயமாக ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அண்ட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஷோரூமில் விட்டுருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு நமக்கு வந்து நிச்சயமாக ஆகிருக்கும். அண்ட் நம்ம எவ்வளோத்துக்கு செலவழித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட், ஸோ வந்து 2 ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் மேலே உள்ள இது டீ ஸ்டெம்பில் மேலே உள்ள கவரு, அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் கவரு அண்டு ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 37,500 ஆச்சுங்க மொத்த செலவு. இது வந்து இன்னும் வந்து நம்ம வந்து டயர் ஒன்று ஆட் பண்ணல, ஸோ 2 டயரும் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த விண்ட்ஷீல்டு அண்டு ஹெல்மெட் இது ஹெட்லைட் கவர், ஸோ இதுவும் நான் ஆட் பண்ணேங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்த்திங்கன்னா அதுக்குரிய வந்து காஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தனித்தனி வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாங்க. அண்டு டயர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து புது பிராண்டு ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன புது பிராண்ட்னா என்ன பிராண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சஸ்பென்ஸு. நிச்சயமாக வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் டயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கே இப்போ தான் வந்து இந்த டயர்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 6 months கழித்து உங்களை பார்க்குறது நிச்சயம் சந்தோஷமாக இருக்குதுங்க. நிச்சயம் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதோட மொத்தமாக கதையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி மொத்தமாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.